பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய டுடே ஸ்ருதியில் நம்ம பார்க்க போகிற வசனமாவது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 26 வசனங்கள் 3-4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அதாவது நம்ம அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனசுடையவங்களாக இருக்கும்போது அவர் நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். எப்போனா அவரே நம்ம நம்பி இருக்கும்போது. இப்போ நம்ம ஒரு மனுஷனை நம்பியிருக்கோம், ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப நம்ம அவங்கள ஃபுல்லாக நம்பிட்டுருப்போம். ஆனால் அவங்க அதை கடைசியில் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம மனசு. நம்ம அவரை தான் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோம், அவரை மட்டும்தான் நம்ம ஹீஸ் ஆர் ஒன்லி ஹோப் அப்படின்னு இருக்கிறப்போ அவருக்கு தெரியும் நம்ம அவர் நம்மளை வெறும் சமாதானத்துடன் காத்துக்கொள்ள மாட்டாராம், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். எல்லா சைட்லேயும் கண்டிப்பாக சமாதானம் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே ஒரு சஞ்சலம் இருக்காது, எவ்ரிதிங் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதேமாதிரி கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். யெகோவானா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். யெகோவோட மீனிங் ஐ எம் தட் ஐ எம் அப்படின்றது தான் யெகோவோட மீனிங். அதாவது நான் நேற்று ஒருத்தனா நாளைக்கு ஒருத்தரை நான் இருக்க போகிறதில்ல. நான் நேற்று எப்படி இருந்தனோ அப்படி தான் நாளைக்கு இருப்பேன், இன்றைக்கி இருப்பேன். அதாவது நான் ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு தேவனாக இருந்தனோ அதே தேவனாக தான் உனக்கு இருப்பேன். தானியலுக்கு எப்படி ஒரு தேவனாக இருந்தனோ அதே மாதிரி தான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். மொர்தகாய்க்கு எப்படி ஒரு தேவனாக இருந்தனோ அதே மாதிரி தான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். ஆபிரகாமுக்கு என்னுடைய வார்த்தையை காப்பாற்றினேன், அதே மாதிரி உனக்கும் என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுவேன். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு மீட்டு கொண்டேன், அதே மாதிரி உன்னையும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மீட்டு கொள்ளுவேன். மொர்தகாயை வெட்கப்படுத்த ஆமான்னு நினைத்தப்போ மொர்தகாய்க்கு மேன்மை கொடுத்தேன், அதே மாதிரி உனக்கும் மேன்மை கொடுக்குறவராக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் யெகோவோட மீனிங். நம்ம அவரை என்றென்றைக்கும் நம்பும்போது நம்மளை எல்லா விதத்துலேயும் சமாதானமாக காத்துக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்குரியவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு சர்வ வல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்ற ஒரு அழகான ஆழமான சத்தியத்தோட இன்றைய தினத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அண்ட் பிரைஸ் த மைட்டி லார்ட்.